Hi friends, welcome back to Reva's World. இன்னைக்கு நம்ம Reva's Worldல என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லியும் ஒரே மாதிரி சட்னி செய்யறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு பூசணிக்காய் சட்னி வந்து செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்து வச்சிருக்கேன். கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் வதக்குறதுக்கு நிறையவே நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம நிறைய பொருள் வறுக்க போறோம். அதனால ஃபர்ஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து நீங்க 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டையுமே நல்லா பொன் வறுவலா வறுத்து நம்ம எடுத்துக்க போறோம். ஸோ ஓரளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறமா தான் மற்ற பொருட்கள் வந்து நம்ம சேர்க்கணும். ஏன்னா அந்த பச்சை ஸ்மெல் இருந்துச்சு அப்படின்னா அந்த சட்னியோட டேஸ்ட் மாறிடும். அதுக்காக நல்லா வந்து வறுத்துக்கலாம். இப்போ நம்ம என்னென்ன பொருட்கள் வந்து சேர்க்க போறோம் அப்படிங்கறத இப்ப பாத்துடலாம். நீங்க சின்ன வெங்காயம் இருந்தா சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. தக்காளி, அதுக்கப்புறம் வந்து பூசணிக்காய், காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகா, பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ காஞ்ச மிளகாவை லைட்டா வறுத்துக்குவோம். ஏன்னா இது ஓரளவுக்கு வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா மற்ற பொருள் சேர்க்கறதுக்கு முன்னாடி காஞ்ச மிளகாவை வறுத்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்து வறுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன். ஆனா நீங்க சின்ன வெங்காயம் சேர்த்தீங்க அப்படின்னா இன்னும் சட்னியோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். 3 பல்லு வந்து பூண்டு சேர்த்திருக்கேன். ஸோ இப்போ இது வந்து ஓரளவுக்கு லைட்டா வந்து வதங்கட்டும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இதுல தக்காளி, சின்ன தக்காளியா இருந்தா ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. சப்போஸ் பெரிய தக்காளியா இருந்தா 1 தக்காளியே உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் மட்டும் லைட்டா வதக்கிட்டு இப்போ ஒரு 100 கிராம் அளவுக்கு பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் 100 கிராம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ அந்த பூசணிக்காய் அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நீங்க வதக்குனீங்க அப்படின்னா அந்த சட்னியோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுனால இது கொஞ்சமா உப்பு கூட சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வதங்குறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ மறுபடியும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு சிம்ல வச்சிருங்க. இது நல்லாவே வதங்கி வரட்டும். இப்போ இது கூட வந்து நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை அதெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா கூட அதையுமே நீங்க சேர்த்துக்கோங்க. இன்னுமே அந்த டேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்குங்கிறதுனால. இப்போ நான் கொத்தமல்லி இல்லைங்கிறதுனால வெறும் கருவேப்பிலை வந்து 2 கொத்து கருவேப்பிலை உருவி சேர்த்துட்டேன். ஸோ இப்போ இது வந்து கொஞ்ச நேரம் நான் சிம் பண்ணிட்டு மூடி வச்சிடுறேன். இது வந்து நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு. அந்த காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி கப்ல சேர்த்து நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ சட்னி வந்து அரைச்சிட்டேன். வேற ஒரு பவுல்ல நம்ம இப்போ மாத்திக்கலாம். இப்போ பவுல்ல மாத்தினதுக்கு அப்புறமா இதுக்கு வந்து தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா கடுகு, அப்புறம் உளுத்தம்பருப்பு ரெண்டையுமே சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை அதையுமே நல்லா உருவிட்டு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சட்னியில நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான பூசணிக்காய் சட்னி வந்து ரெடி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். டெய்லியும் ஒரே மாதிரி சட்னி செய்யறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி காய்கறிகள் சில பிள்ளைங்க சாப்பிடாது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிஷ் வந்து நீங்க ரெடி பண்ணுங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.